Hi friends, நம்ம இப்ப retail banking பார்க்கலாம். Retail bankingல unit 1. First, retail banking introduction. Retail banking is also known as consumer banking or personal banking is that provides financial services to individual customers rather than business. அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டு கைண்டா பிரிக்கிறாங்க. இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ், இன்னொன்னு கார்பரேட் கஸ்டமர்ஸ். நம்ம இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் பத்தி டீல் பண்றது மட்டும்தான் ரீட்டைல் பேங்கிங் அப்படின்றது செக்மெண்ட்டுக்கு கீழே வரும். இல்ல இந்த சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ரீட்டைல் பேங்கிங் இஸ் a banking that is for retail customers of the bank which includes the general population and not large or multinational institutions. அதுக்கப்புறம் ரீட்டைல் பேங்கிங்னா என்ன அப்படி சொல்லிட்டு அந்த டெஃபினிஷன்ஸ் இருக்கு. இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, generating superior returns on the assets, acquiring sufficient funds, enhancing risk management, understanding customers and regaining their trust, coping with the increased demands regarding product transparency and overall service levels, achieving multi-channel excellence with fully integrated banking channels, moving towards higher levels of industrialization. இது எல்லாமே ரீட்டைல் பேங்கிங் உடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங். ஸ்மால் பேங்க்ஸ், லார்ஜ் பேங்க்ஸ் அண்ட் ஆன்லைன் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கைண்டா சொல்றாங்க. ஸ்மால் பேங்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these banks operate on a small scale with smaller deposits. Their share in the market is much lesser than the large banks. They operate in many locations and provide almost all services that can be provided by a large bank. ஸ்மால் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துட்டு இல்லையா, அது எல்லாமே இதில் சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட் லார்ஜ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய சிட்டிஸ்ல உள்ளது. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லார்ஜ் பேங்க்ஸ் அப்படின்றது கீழே தான் வரும். பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது எல்லாமே லார்ஜ் பேங்க்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பேங்க்ஸ். ஆன்லைன் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பேடிஎம் பேங்க்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து எந்த இடத்துலயுமே கிடையாது, பட் ஆன்லைன்ல மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஆன்லைன் பேங்க்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வருது. நெக்ஸ்ட் ரீட்டைல் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண கஸ்டமர்ஸ்க்கு பிரான்ச்ல உட்காந்துட்டு என்னெல்லாம் ஒர்க் பண்றோமோ அது எல்லாமே ரீட்டைல் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் தான். என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், செக்கிங் அக்கௌண்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், credit cards, home loans, personal loans, safe deposit lockers, education loans, investment and insurance, other services, இது எல்லாமே retail banking products. ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து they are interest bearing accounts. மெயினா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து they are interest bearing accounts. These are also known as interest-bearing accounts. It is a relevant retail banking example referring to basic deposit accounts to safeguard cash with a decent interest rate. They stash away the amount for short-term requirements and generally apply cash transferal and withdrawal limits. Next one is checking accounts. These deposit accounts permit easily accessible cash withdrawals and deposits for regular payments, also known as transactional accounts. They offer debit cards for purchase and online bill payments, and nonetheless, they render less interest than savings account. Checking accounts அப்படிங்கிறது savings account உடைய ஒரு கைண்டு தான், பட் நம்மளுக்கு இதுல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதுல வராது. இதுல வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெபிட் கார்ட்ஸ், ஏடிஎம் கார்டு எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாமே டெபிட் கார்ட்ஸ் அப்படின்றது கீழே போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். திஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்ட்ஸ் a capital amount for a predetermined duration and then issuing bank grants interest in exchange. When cashed in, consumers collect the actual amount and the interest amount. This savings account hold a set capital amount for a predetermined duration. ஒரு particular amount வந்து ஒரு predetermined duration, ஒரு 1 year 2 இயருக்கு வந்து அவங்க வச்சிருக்காங்க. அந்த issuing bank grants interest in exchange. அந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. இதுதான் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து உங்களுக்கு இன்னொரு கேட்டகரியில வரும், மணி மார்க்கெட் அந்த டாபிக்லயும் வரும், அதை இதையும் குழப்பிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் இது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஹோம் லோன்ஸ் நம்ம வீடு வாங்குறதுக்காக கொடுக்கக்கூடிய லோன்ஸ், இது உங்களுக்கு தெரியும். பர்சனல் லோன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பர்பஸ்னாலும் இருக்கலாம். பர்சனல் லோன்ஸை பொறுத்தவரையில இதுதான் பர்பஸ்னு இருக்கக்கூடாது. இல்லீகல் பர்பஸ் தவிர்த்து இது எல்லா பர்பஸஸ்க்காகவும் நம்ம வந்து பர்சனல் லோன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ், இதுவும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, லாக்கர்ஸ் வந்து லீஸுக்கு விடுறோம். நெக்ஸ்ட் வெஹிக்கிள் லோன்ஸ் வந்து 2 வீலர் 4 வீலர் ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் லோன்ஸ்
எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்கக்கூடியது எஜுகேஷன் லோன்ஸ். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ். மீதி இன்சூரன்ஸ் வந்து தனியா எல்ஐசி ஆஃபீஸ்ல போய் போட்டு இருந்தோம். பட் இப்ப பேங்க் வந்தாங்கன்னா நம்மளே இன்சூரன்ஸ் கூட டைப் வச்சுட்டு நம்மளே அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு விட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து மார்கேஜ் அண்ட் ரிவர்ஸ் மார்கேஜ் லோன்ஸ். ரிவர்ஸ் மார்கேஜ் லோன்ஸ் வந்து இந்த ரீட்டைல் பேங்கிங்ல கடைசி யூனிட்ல வருது. மார்கேஜ் லோன் இது உங்களுக்கு தெரியும், பொருளை வைக்கிறாங்க, வீட்டை வந்து வைக்கிறாங்க, வீட்டை மார்கேஜ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரூபாய் கொடுத்துடுறோம் இல்லையா, இது மார்கேஜ் லோன். அடுத்து ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் அப்படிங்கிறது வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக உள்ளது. நெக்ஸ்ட் அதர் சர்வீசஸ். வேற என்னெல்லாம் சர்வீசஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் செக் புக் இஷ்யூ பண்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்புறம் இசிஎஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே அதர் சர்வீசஸ்ன்றதுல வந்துருது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங். இது ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க போதும். ரீட்டைல் பேங்கிங் ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்மால் யூனிட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் earnings. It has significantly increased earnings and businesses for banks. It has also reduced operational costs and thus helped the banks in creating strong brand image in the market among the general public. It has enabled banks to develop customer relationships with their clients, which has strengthened their customer base. It also reduces the risk for banks if they depend on loan for their incomes. It provides a safe way to keep one's savings and capital secures. Retail banking assists consumers directly connection with the bank to manage their everyday requirements. So இது என்ன அப்படின்னா இது எல்லாமே ரீட்டைல் பேங்கிங் உடைய அட்வான்டேஜஸ். அதாவது கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா பேங்குக்கு வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவங்க வந்து ஆன்லைன்லயே டிரான்சாக்ஷன் பண்றது, அப்புறம் கஸ்டமருக்கும் பேங்க் ஸ்டாஃப்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஸ், இது எல்லாமே ரீட்டைல் பேங்கிங் உடைய அட்வான்டேஜஸ்ல கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதுல வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். பட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் பட் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, பேங்குடைய ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப வந்து கரண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க வேண்டாம். பட் இதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, சோ இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றதுல போடுறாங்க. அது வந்து கார்பரேட் அப்படின்னா கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சர்வீஸ் கொடுக்கலாம். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாஃப்ஸும் நிறைய தேவைப்படுவாங்க. இதுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஆகும். இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங். நெக்ஸ்ட் வந்து டெய்ல் நோட்ஸ். டெய்ல் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து சும்மா கடைசியில சும்மா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் மார்கேஜ் லோன். ரிவர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்கேஜ் லோன் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து வைக்கிறாங்க, வச்சுட்டு அதுக்கு ரூபாயை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க கையில தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட், ஆக்சுவலா இஎம்ஐ வந்து கஸ்டமர் வந்து பேங்க்குக்கு பே பண்ணுவாங்க. இதான சாதாரண லோன் எல்லாத்துலயுமே இஎம்ஐ என்ன செய்வாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பேங்க்குக்கு பே பண்ணுவாங்க. பட் ரிவர்ஸ் மார்கேஜ் லோன்ல மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது வயசான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து மாசம் மாசம் பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பேங்க் எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய லீகல் ஹெட்ஸ் வந்து பேங்க் வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோ அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அவங்க அந்த லீகல் ஹெட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டியை மீட்டுட்டு போவாங்க. இதான் ரிவர்ஸ் மார்கேஜ் லோன். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பேங்க் என்ன செய்யும், அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவங்க உயிரோடு இருக்க வரையிலும் மாசம் மாசம் ஒரு 10,000 20,000 வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில அவங்க காலத்துக்கு அப்புறமா வந்து அவங்களுடைய லீகல் ஹெட்ஸ் என்னன்னா அந்த ரூபாயை கொடுத்து பேங்க் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்த ரூபாயை கொடுத்துட்டு அவங்கள இந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டுட்டும் போகலாம். இல்லைன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பேங்க் வந்து அந்த லோனை வந்து அடைச்சிருவாங்க. ஸோ இதான் ரிவர்ஸ் மார்கேஜ் லோன். Reverse mortgage loan enables a senior citizen, that is above the age of 60 years, to avail the periodical payments from a lender against a mortgage of his or own house while remaining the owner and occupying the house. Next வந்து neo bank and digital banks. Neo banks அப்படிங்கிறது digital only banks that operate without any physical branches or legacy systems. Neo banks அப்படி இந்த பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்,
ஏடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ். ஸோ இது எல்லாமே நியோ பேங்க்ஸ். பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டிஜிட்டல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து தே ஆர் டிஜிட்டல் ட்ரெடிஷனல் பேங்க்ஸ். இப்ப நம்ம பேங்க் எல்லாமே என்னன்னா டிஜிட்டல் பேங்க்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள இது கீழே தான் வரும். நம்ம வந்து ட்ரெடிஷனலா இருக்கும், பட் டிஜிட்டல் சர்வீசஸ் கொடுக்குறோம் இல்லையா, நம்ம வந்து டிஜிட்டல் பேங்க்ஸ். நியோ பேங்க்ஸ் அப்படிங்கிறது வெறும் டிஜிட்டல் மட்டும்தான், பிசிக்கல் அப்பியரன்ஸே கிடையாது அப்படிங்கிறது நியோ பேங்க். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு தெரியும், நியோ பேங்க்ஸ்க்கு வந்து அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது, ட்ரெடிஷனல் பேங்க்ஸ்க்கு வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து உண்டு. அதே மாதிரி இவங்க வந்து கஸ்டமர்ஸை டைரக்டா மீட் பண்ணுவாங்க, பட் இவங்க வந்து ஆன்லைன்ல எல்லாத்தையும் மீட் பண்ணுவாங்க. ஸோ இதோட உங்களுக்கு வந்து யூனிட் 1 முடியுது. ரீட்டைல் பேங்கிங்ல யூனிட் 1 முடியுது. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெம் அகாடமி.